பல்வேறு சாதனைகளை நம் விருந்தினர் இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க பேராசிரியர் திரு மனோகரன் அவர்களை வாருங்கள். சும்மா அந்த முதல்ல ஒரு இதுவாக வச்சுக்க. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி சந்திக்கிறது. ஒரு நான் சொன்ன மாதிரி 35-40 ஆண்டு கால ஒரு ஆசிரியர் பணி மூலமாக தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு பல்வேறு தகவல்களை பற்றி நீங்க கேட்ட மாதிரி ஒரு வானொலியும் தொலைக்காட்சி ஏறக்குறைய ஒரே மாதிரி சொன்னாலும் கூட ஸ்கிரிப்ட்னு வரும்பொழுது ஒரு பெரிய வித்தியாசங்கிறத என்னால் உணர முடிஞ்சதுங்க. நீங்க வானொலி நிகழ்ச்சி தயாரிக்கும் போது ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ மாணவர்களை வரிசையா நிக்க வச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்லும்போது நீ 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 அடுத்தது அப்படின்னு சொல்லுவேன். உடனே அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்ன கூப்பிட்டாரு. ஏங்க இது விஷுவல் இல்ல, இது வெறும் ஆடியோ. நீ 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 சொல்லிட்டு அங்க நேரம் கேட்டுனான்னு சொன்னா யார சொல்றீங்கன்னு தெரியாது. ஆகவே நீ பேரு சொல்லு, மோனிகா, கார்த்திக் அப்படின்ற மாதிரி பேர் சொல்லுங்க ஒழிய நீங்க வெறும் நீ நீ மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா ஒரு விஷுவல் இல்லாம வெறும் கேட்பது மட்டும் அப்படின்னும் போது ஆக அந்த கேட்கும் போதே அந்த பாத்திரங்கள் கண் முன்னாடி உழவது போல நம்ம ஒரு காட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கறத அப்போ உணர்ந்து கொண்டேன். தொலைக்காட்சிக்கு வரும்போது இது முற்றிலும் மாறாது. வானொலியில் பண்ணும்போது ஸ்கிரிப்ட தயாரா வச்சுக்கிட்டு மைக்கு முன்னாடி வச்சுட்டு நல்லா என்ன மாதிரி வேணாலும் படிக்கலாம், வார்த்தைகள் இருக்கும். அது இங்க டூயல் ரோல் பிளே பண்ணணும். ஆக கேமராவை பார்க்கும்போது வார்த்தைகள் வராது, வார்த்தைகள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பேசுறது சிரமங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஆனா ஏதோ ஒரு வகையில முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அது ஏதோ கடவுளுடைய ஒரு கிருபைன்னு தான் சொல்லணுங்க. முதல்ல வாய்ப்பு கிடைச்சா அகில இந்திய வானொலி. அதே மாதிரி தொலைக்காட்சிக்கு வரும்போது முதல் நிகழ்ச்சி பொதிகை தொலைக்காட்சி. இன்றைய கல்வி மாற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிற தலைப்புல அந்த தலைப்பு கொடுத்துருவாங்க. ஆக அந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா வந்தது. அரை மணி நேர நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னதை 1 மணி நேரமாக எடுத்து ஒரு நாளைக்கு ஒளிபரப்பு செய்ய வேண்டியது 2 பகுதியாக பிரித்து 2 முறை ஒளிபரப்பு செய்தார்கள். ஆக அன்னைக்கு பொதிகை தொலைக்காட்சி மூலமாக போட்ட பிள்ளையார் சூடி, அதன் பிறகு பொதிகை தொலைக்காட்சி மட்டுமல்லாமல் பல பிரபலமான தனியார் தொலைக்காட்சிகளில் எல்லாம் கூட நிகழ்ச்சியில் கொடுத்திருக்கிறேன். அதுல லைவ் ப்ரோக்ராம் வரும்போது இன்னும் விஷயம் வேற மாதிரி. அந்த போனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும். அந்த போனிங் ப்ரோக்ராம் வரும்போது சில சிக்கல் சிரமங்கள் இருக்கும். ஏதாவது கேட்கக்கூடாத கேள்வி ஏதாவது கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாம போச்சுன்னா எப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. பட் அதையும் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சியில எல்லாம் நான் பங்கேற்றிருக்கிறேன் என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் அதுல ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்றேன்னு கேட்டா, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அடிப்படையில நிகழ்ச்சியை கொடுத்தே நான் இத்தனை நிகழ்ச்சி அத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கேன் வேற. அடிப்படையில் வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி அந்த கேள்வி வரும் பொழுது என்னால எனக்கு நானே மாறுதட்டு கொண்டு சொல்லலாம், பெருமைப்படுத்திக் கொண்டு சொல்லலாம். இது ஒரு கான்ட்ரிபியூஷன். இப்போ தனியார் தொலைக்காட்சியில தினம் ஒரு தகவல் அப்படிங்கறதுல ஏறக்குறைய ஒரு கடந்த 3 ஆண்டு காலமாக பல்வேறு தலைப்புகள், ஏதாவது ஒரு தலைப்பு, அதாவது சில தினங்கள் வரும், அந்த தினங்களை பற்றிய செய்திகளை அவர்களுக்கு சொல்லுவேன். ஆனா ஆண்டு முழுக்க தினங்கள் வரும் சொல்ல முடியாது. சில நாட்களில் அந்த தினங்கள் இல்லாத நாட்கள் இருக்கும். அப்போ அந்த கரண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது என்னது? அப்போ அந்த ஒரு காரணம் அந்த திருநங்கை தினம் கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த தினத்தை கொண்டு வந்தார்கள்? ஒரு நோபல் பரிசு அப்படின்றது இந்த துறையில் கொடுத்து எதற்காக அதை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்கக்கூடிய நேயர்களுக்கு ஏதோ ஒரு 5 நிமிஷம் கேட்டா இவருக்கு ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இழுக்காம ஒரே சுருக்காம ஒரு 5 நிமிடம் அல்லது 6 நிமிடத்தில் ஒரு செய்தி. ஆக அது இல்லைன்னு சொன்னா என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு நான் தொடர்ந்து அதை பண்ணிட்டு வந்திருக்கிறேங்கிறது எனக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு. நீங்க நாட்டு நல பணித்திட்டத்துக்காக பல்வேறு விருதுகரமானா கூட சமூக பணிக்காக நீங்க ஆற்றியிருக்கிற கடமைகள் பணிகளை பற்றி சொல்லுங்க. அதாவது நான் ஒரு பொருளாதாரத்துறை பேராசிரியர்
என்று அறிமுகமானதை காட்டிலும் ஒரு நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஒருங்கிணைப்பாளர் என்கிற அறிமுகம் தான் அதிகம். அதிலும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது கோவையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகர் கலெக்டர் ஆபீஸ்ல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை குறை தீர்க்கும் நாள் என்பது உண்டு. பொதுமக்கள் வருவார்கள், விண்ணப்பத்தை எழுதி கொடுப்பார்கள். அந்த விண்ணப்பம் எழுதி கொடுப்பதற்கு அவள் பணம் கொடுத்து எழுத வேண்டும். அது தேவையில்லாத என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பணத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக வெவ்வேறு விண்ணப்பங்கள் எல்லாம் எழுதுவது இருந்தது. அப்போதைய மாவட்ட ஆட்சியர் கோசடராமன் IAS அவர்கள் இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று என்னோடு கலந்து ஆலோசித்தார்கள். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு கல்லூரியை சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களும் ஒவ்வொரு வாரம் ஒரு கல்லூரி, அந்த மாணவர்கள் அங்கே உட்கார்ந்து இருப்பார்கள். வரக்கூடிய பொதுமக்களுக்கு விண்ணப்பத்தை இன்னும் போயிட்டு இருக்காது. ஆக உடனே என்ன சொன்னாங்க கேட்டா, ஒரு பெரிய சேவை, மகத்தான சேவை பொதுமக்களுக்கு செய்யக்கூடியன்னு சொன்னாங்க. பட் அது உண்மை என்றாலும் கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விண்ணப்பம் எழுதி கொடுக்க வருவதற்கு முன்பு மாணவருடைய மனநிலைக்கும் அதில் பங்கேற்ற பிறகு அவர் வெளியே செல்லும் போது ஏற்பட்ட மனநிலைக்கும் பெருத்த வேறுபாடு. அது ஒரு ரேஷன் கார்டு கிடைக்கலங்கிறதுக்காக வரக்கூடிய முதியவர்கள், குடிதண்ணீர் இல்லைன்னு சொல்ல வரக்கூடிய முதியவர்கள், இவர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி தனக்கு இந்த வசதி இல்லையே அந்த வசதி இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அதாவது சொல்லுவாங்க, காலுக்கு செருப்பில்லை என்று ஏங்கியது உண்டு, கால் இல்லாதவர்களை காணும் முறை என்பது போல அவர்கள் பார்த்துட்ட பிறகு இப்படியும் வாழ்க்கையில இந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டு இருக்காங்களா, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு, நாம் ஏதாவது சமுதாயத்துக்கு செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு படிப்பினை அந்த மாணவர்களுக்கு கிடைச்சது. ஆக இது மாதிரி ஒரு ஃபீல்டு சர்வீஸுக்கு போகும் பொழுது நாம் செய்யக்கூடிய சேவை என்பதை விட அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்பது ஏராளம். நிச்சயமாக ஒரு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்தாலும் கூட அந்த மனமாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியுமா என்றால் முடியாது. ஆக ஒரு ஃபீல்டில் அவன் இறங்கும் போது இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே சேவையின் மூலமாக நாம் சேவை செய்கிறோம் என்பதை காட்டிலும் அந்த சேவையின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்றால் அது மிகையில்லை. ரொம்ப அற்புதமா நீங்க சொன்னீங்க. நீங்க காலையில இருந்து பல்வேறு பரிமாணத்துல தகவல்களை பரிமாறிங்க. இன்னைக்கு உலகம் மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் மிக மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைய இளைஞர்களுக்கு உங்களுடைய யோசனைகள் என்ன? அது யோசனைன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும். ஆக ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சண்டஸ் இன்னுங்கிறது தான் வித்தியாசம். ஆனா முதல் வரி, வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் என்பது பணம் வேண்டும். ஆனால் வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும் என்று சொன்னால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது வெறும் பணத்தை தேடுகின்ற வாழ்க்கையாக, ஒரு இயந்திர கதியான வாழ்க்கையாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன பணிகள் எல்லாம் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடி தருவதாக இருக்கும். எனவே வாழ்க்கைக்கும் பொருள் வேண்டும் என்கிற சிந்தனையை இளைஞர்கள் மனதில் கொண்டால் நிச்சயமாக வாழ்வு வளம் பெறும், நலம் பெறும், பலம் பெறும். ரொம்ப மகிழ்ச்சி. காலையில இந்த வேலை ரொம்ப அற்புதமான தகவல்கள், ஓயாமல்ல தகவல்கள், உங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற புதிய நேர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய இன்னும் இருக்கின்ற காலங்களில் உங்களுடைய சேவைகளும் பணிகளும் இந்த சமூகத்திற்கு மென்மேலும் கிடைக்க வேண்டும் என்று அந்த வேண்டி கொண்டு உங்களுடைய நேரத்தை இவ்வளவு நேரம் என்னோட ஸ்பெண்ட் பண்ண மிக்க நன்றி.